நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை விடுவிக்க தடையில்லை என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக மனுதாரர் தரப்பை சேர்ந்த ஆசிர்வாதம் ஆச்சாரியாவிடம் நமது செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்றத்தோட இன்றைய தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டாக்டர் சுப்பிரமணியன் சாமி கலந்தாலோசித்து முடிவு செய்வார். இப்போ எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கேஸ் இன்னும் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஹியரிங் மார்ச் 28க்கு போட்டிருக்காங்க. இதில் 2 ப்ரேயர்ஸ் இருந்துச்சு. ஒன்று ஜுவனைல்ன்ற டெஃபினிஷனில் 18 வயசுன்றதில் 16 வயசு ஆக்கணுன்றது ஒரு ப்ரேயர். ரெண்டாவது ப்ரேயர் அந்த சிறார் ஜெயிலில் சீர்திருத்த பள்ளியில் இருந்த அந்த சிறாரை விடுவிக்கக்கூடாது. அவர் அது மாதிரி விடுவிக்கப்பட்டால் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் அவரை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அடுத்த ப்ரேயர் இது. இந்த ரெண்டாவது ப்ரேயர் மேலே தான் இன்றைக்கி முடிவு சொல்லியிருக்காங்க. அந்த முடிவின்படி அவரை விடுவிக்கக்கூடிய சாத்தியக்கூறில் நாங்கள் தலையிட முடியாது. ஏன்னா ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா 3 வருஷத்துக்கு மட்டும்தான் சிறாரை வச்சுருக்க முடியும்னு. அதே சமயம் இவர் திருந்திட்டாரா திருந்தலையா அப்படின்னும் இவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க ஏதுவாக ஒரு ரிஃபார்ம்ஸ் ஹோமில் 2 வருஷத்துக்கு வச்சு அவரை கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க. நிர்பயாவுடைய பெற்றோர்கள் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுதந்திரமாக ஒருத்தரை நடமாடி அனுமதிக்கக்கூடாது, இவருக்கும் மற்றவர்கள் மாதிரி தண்டனை கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் கூட தீவிரவாத இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது வந்துருமோன்னு ஒரு பயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு மசோதா இப்போது நிலுவையில் இருக்குது. ஜுவனைல் அப்படிங்கிறதுக்கு வயது 18க்கு கீழே அப்படிங்கிறத 16க்கு கீழேன்னு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றியும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து உங்கள் தரப்பில் ஏதாவது வாதங்கள் எடுத்து வைக்கப்படுமா? இந்த கேஸில் அந்த குறிப்பிட்ட ஒரு ப்ரேயருக்கு மட்டும் மார்ச் 28ஆம் தேதி நெக்ஸ்ட் ஹியரிங் வச்சுருக்காங்க. அதுக்குரிய பதில் அளிக்கும்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சட்ட திருத்தம் மசோதா பார்லிமெண்ட்டில் லோக்சபா பாஸ் பண்ணிடுச்சு. ராஜ்யசபாவில் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு சில கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அது செலக்ட் கமிட்டிக்கு போகும் பட்சத்தில் இது மிக அதிகமாக நாட்கள் எடுக்கும். இந்த செஷன் ஆல்ரெடி முடிய போகுது. அடுத்தது பட்ஜெட் செஷன். அப்போ பட்ஜெட் செஷனில் இது பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதனால் இந்த மார்ச் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹியரிங்கில் இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன டெல்லி ஹைகோர்ட்டு முடிவு பண்ணும் அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோம்.